முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஒரு கேள்விங்க. இப்ப எப்படின்னா, அவருடைய பதவி ஏற்பு விழா டைம்ல வந்து நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு இல்லையா? அப்பல்லாம் சரி நம்ம வீடியோ போடக்கூடாது. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு டைம் குடுக்கலாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் அதான் நெனச்சுட்டு போடல. அப்ப அதுல வந்து அவர் சொல்றப்ப 2, 3 விஷயங்கள் வந்து எனக்கு உடன்பாடா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் நான் புதுசா வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க. நான் இந்த விஷயம் சொன்னதெல்லாம் நான் செய்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அத நான் ஏத்துக்கிறதாவும் இல்ல, ஏற்புடையதாவும் இல்லங்க. சரியா? நீங்க கேட்கலாம். நீ ஏத்துக்கிட்டா என்னம்மா? ஏத்துக்கலைன்னா என்னம்மா? எங்க அண்ணன் சிஎம் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கேட்கலாம். நீங்க பாருங்களேன், என்ன பொறுத்தவரைக்கும் பதவி, பணம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபேமிலி இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் தான். சரிங்களா? நமக்கு அன்பான நம்மளை சுற்றி அன்பான மனிதர்கள் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் பதவி, பணம் இது எல்லாமே போயிடும். அதுக்கு அடிமையாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில நிம்மதிங்கிறது ஒரு விஷயம் இருக்காது. நீங்க சிஎம் ஆகுறப்ப, சிஎம் முதலமைச்சர் ஆகுறதுங்கிறதுக்கு கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கும். ஆனா நாங்க மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கால அவகாசம் கேட்கலையே. எங்க அண்ணன் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உடனே உங்களை குடுகுடுன்னு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து உங்களை வந்து கால அவகாசம் எல்லாம் தேவைப்படாம உடனே சிஎம் ஆக்கிட்டாங்கல்ல. அது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிருக்கு அவர் வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு. ஆனா உங்களுக்கு உடனே கொடுத்துட்டாங்க. அப்ப மக்கள் நாங்க வந்து எங்களுடைய தம்பி தங்கைகள் அன்பா நண்பீஸ் எல்லாம் வந்துட்டு கால அவகாசம் உங்களுக்கு கொடுக்கல. ஆனா நீங்க மட்டும் ஏன் கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னா முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி ஒரு கோலோட இருந்தீங்க, குறிக்கோளோட இருந்தீங்க. அந்த குறிக்கோள் இன்னைக்கு வந்து என்னென்னவோ பண்ணி வெற்றியும் பெற்றுட்டீங்க. அப்ப இதுல குறிக்கோளா இருந்த உங்களுக்கு நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட இதே விஷயத்த சொல்லக்கூடாது, கால அவகாசம் கேட்க கூடாது. அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம முன்னாடி ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அதை மக்கள் கிட்ட அதை செஞ்சு ஆகணும். அப்படிங்கிறது ஒரு அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாமலா கால அவகாசம் நீங்க வந்து கேக்குறீங்க. அப்ப நீங்க வர்றப்ப கால அவகாசம் தேவைப்படலை எங்க மக்களுக்கு. ஆனா நீங்க சொல்றப்ப மட்டும் எங்களுக்கு கால அவகாசம் உங்களுக்கு நாங்க தரணுமா? இது லாஜிக்கா கூட இடிக்கலையே. எல்லாம் பார்த்தா உங்களுக்கு லூசு மாதிரி தெரியுது தானே எங்க மக்கள்லாம். பாவம் எங்க மக்கள்லாம். வெள்ளை அறிக்கை விடுறேன், வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தீங்க சார். சிஎம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பாருங்களேன், இதெல்லாம் மக்கள் வேணா நம்பிட்டு இருக்கலாம். நானும் அதை நம்புறது கிடையாது. வெள்ளை அறிக்கைலாம் எந்த கவர்மெண்ட்டுமே விட முடியாது. சரியா? ஏன்னு கேளுங்களேன், இந்த அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஒரு குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். அப்ப நாளைக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஊழல் செஞ்சிருந்தா நிச்சயமா ஊழல் செய்வீங்க. ஏன்னா நிச்சயமா உங்க கட்சியில இருக்க பாதி பேர் ஊழல்வாதிகள் தான். அப்படி இருக்கப்ப ஊழல் செய்தப்ப என்ன ஆகும்னா, உங்களை பத்தி நாளைக்கு வந்து வெள்ளையரிக்கை விட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலே பாதி பேர் வந்து வெள்ளையரிக்கை விட மாட்டாங்க. வாயில வட யார் வேணாலும் சுடலாம், நான் கூட தான் சுடலாம். ஆனா அந்த மக்கள் அதை கூட பிரபலமா வெள்ளையரிக்கை விடுங்கன்னு சொல்லிட்டாங்க அண்ணே அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. சரி, வெள்ளையரிக்கை விடுறதுன்னா இந்நேரம் விட்டுருக்க வேண்டியதானே? 5 நாள் ஆச்சு இல்லையா? 1 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு சிஎம் ஆகி. அப்ப வந்து இந்நேரம் ஒரு ஜுஜிபி அந்த வெள்ளையரிக்கை விடுறதெல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு எவ்வளவு மிச்சம் வச்சுட்டு போனாங்கன்னு கேட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதை உடனே செஞ்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு கால தாமதம் ஆக்குறீங்க?